ஆ சொல்லிடுறேன். என் பேர் சுப்பிரமணியம். சுப்புனின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. அதுவே நாடகத்துலேயும் சினிமாலேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சின்ன வயசில் தர்மாம்பிகா ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் இருந்தது, பாடசாலை இருந்தது. அதில் ஃபோர்த்து படிக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த சினிமா வந்த சமயம். அப்போ எங்கள் ஸ்கூலில் அந்த ஒரு ஜாக்சன் துறையோடு பேசுகிறது மட்டும் ஒரு சீன் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் உடனே இல்லை டீச்சர் நான் பண்ணுறேன் அப்படின்னேன். சரி நீ பண்ணுப்பான்னா அது பண்ணி கொஞ்சம் நல்லா வந்தது. அந்த சமயத்தில் ரேடியோ அண்ணா ஐயாசாமின்னு தரேன். அந்த சமயத்தில் ரேடியோ அண்ணாவார் அவர் வந்திருந்தார். ரேடியோ ஸ்டேஷனுக்கு வாப்பான்னார். நாங்கள் போனோம்னா கூத்தபிரான் சார் இருந்தார். அப்போது அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பொடிப்பயல்னு நினச்சி ட்ராமா எழுதினார். அந்த ட்ராமா எப்படி இனாகரேஷன் ஆச்சுன்னா, ஆல் இண்டியாவுடைய லைவ் ஆடியோ ஸ்டேஜில் லைவாக ட்ராமா போயிட்டுருக்கோம், அது ஆடியோ போயிட்டுருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு மேடை ட்ராமா. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ட்ராமா எழுதி ஆக்ட் பண்ண ரெகுலராக ஆளுநருடைய போயிட்டுருந்தேன். சப்சிக்வெண்ட்டாக ராமகிருஷ்ணா சிறுவர் சங்கம்னு அவார்ட் ட்ரூப்பில் கொஞ்சம் நாள் பண்ணேன். 1972 ஃபஸ்ட்டு ட்ராமா பத்மவியூகம், மௌலி எழுதினது. இன்ஃபேக்ட் மௌலியே கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேஷன் தான். இன்னி வரைக்கும் என்னை ட்ரெயின் பண்ணி நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ உங்கள் கேமரா முன்னாடி பேசுகிற வைக்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது ஒய்ஜி மகேந்திரா தான். அவர் தான் என்னோடய குரு. சினிமாவில் நடித்தது அதே மாதிரி 9th 8th படிச்சுட்டுருக்கேன். ஆதிபராசக்தி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் எடுத்தார். அவர் அகஸ்தியர் ஆக்ட் பண்ண வாப்பான்னு கூப்பிட்டார், பண்ணேன். அந்த சீன் நான் பண்ணேன். ஆனால் டப்பிங் என்னோடய வாய்ஸ் ஸ்ரில்லாக இருந்ததுனால வேறு ஒருத்தர் டப் பண்ணேன். அதான் ஃபஸ்ட்டு படம். அபூர்வ ராகங்களில் அந்த எங்கள் ட்ராமா வந்து ரகசியம் பரம ரகசியம். எங்கள் ட்ராமாவை அந்த சீனில் போட்டு எல்லோரும் சிரிச்சுட்டுருப்பான். மேஜர் சுந்தரராஜன் அழுதுன்னு இருப்பார். அந்த மாதிரி சீனுக்கு எங்கள் ட்ராமா அந்த அப்பளம் ஜோக்கு வாழைப்பழம் ஜோக்கில் அந்த சீனில் வரும். அந்த சீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணேன். அதை பற்றி நான் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது எங்கள் ட்ராமா பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு 1978 இனாகரேட் பண்ணோம். அந்த படம் 82ல் முக்தா சீனிவாசன் அந்த முக்தா ஃபிலிம்ஸ் எடுத்து கூப்பிட்டா என்ன சார் வாங்க நீங்கள் தான் அந்த ரோல் பண்ணோன்னு. அந்த முக்தா ஃபிலிம்ஸ் அந்த யூனிட்டை நான் மறக்கவே முடியாது சார். இன்ஃபேக்ட் என் ஃபேமிலி மாதிரி தான் அது ஃபேமிலி யூனிட் மாதிரியே இருக்காது. அவன் அண்ணா ராமசுவாமி அப்பா என்ன ரொம்ப நல்ல மனுஷன். சுப்னி நீ எங்கேயே போகாதப்பா, என் பக்கத்தில் உட்காந்துக்கோ, இங்கேயே சாப்பிடுப்பா, சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்துருப்பா, அவர் எங்கேயே வரமாட்டார்ப்பா. அவ்வளோ அவர் முக்தா சீனிவாசன் சரி, அந்த யூனிட் பீப்புளும் சரி, அவ்வளோ பாசமாக இருந்தான் சார். பேமெண்ட்டு கூட என்ன கொடுக்குறாலோ அது வீடு தேடி வரும் சார் பேமெண்ட். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு யூனிட் முக்தா ஃபிலிம்ஸ். அதில் பரீட்சைக்கு நேரமாச்சு அந்த ரவுடி ரோலே பண்ணேன். ஃபஸ்ட்டு சிவாஜியோடு பண்ணுறேன். ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. இந்த ரவுடி ரோலுக்கு கிட்ட போடப்பானேன். சிவாஜி சாரோட எனக்கு கூப்பிட்டு வாப்பா கூப்பிட்டு அந்த ஷர்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி எனக்கு கர்ச்சீஃப் கட்டி விட்டு எப்படிலாம் இருக்கணும்னு என்னை கரெக்ட் பண்ணார். அவர் தான் கரெக்ட் பண்ணார், சிவாஜி சார் தான். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு சீனில் மகேந்திரா நீ ஒன்றும் பேசாத, இது அவனோட சீன், அவன் பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணார். அவர் ரொம்ப பாசமாக இருந்தார், ரொம்ப பாசம். சிவாஜி சார் கேமரில் அவர் சொல்லி சுப்னி என்ன மாதிரி வீபூதி விட்டுக்கிற நீ ஒருத்தன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு வருவார். அதுக்கடுத்து தான் அதே யூனிட்டு சிவப்பு சூரியன் எடுத்தார் ரஜினிகாந்தோட. அந்த படமும் நல்லா போச்சு, எனக்கு நல்லா நேம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இதனால் நிறைய படம் அது முக்தாசீனும் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம், பட் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் 97ல் இவர் கூப்பிட்டார், நம்ம கிரேசி மோகன் என்னோடய ஸ்கூல்மேட். அவனும் அந்த வழியாக அடிக்கடி மயிலாப்பூரில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் மாட வீதியில். இவன் ரஜினிகாந்த் கூப்பிட்டாரா அருணாச்சலம் படம் பண்ண மாட்டான். அவனே சரி பண்ணுறேன்னு பண்ணேன். ரொம்ப நல்ல அனுபவம். ஃபஸ்ட்டு சீன் அவர்த்த மன்னிப்பு கேட்குற ஒரு சீன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்தான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டான். அப்புறம் ஜூப்ளி ஹில்ஸ் ஹைதராபாத்தில் எடுத்தான். அந்த 3 சீனு ஹிட். நல்லா ஃபஸ்ட்டு சீன் அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கிறது, அப்புறம் ஒரு ஸ்லோ மோஷன் வாக்கு, அப்புறம் காஃபி சீனு, அது கொஞ்சம் இந்த பாம்பு பள்ளியில் எம்படுது எல்லாமே அங்கே தான் எடுத்தான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அப்போ ரஜினி ரொம்ப ஒரு சீன் வந்து வாயிலேருந்து காப்பியை துப்புற மாதிரி ஒரு சீன் உடனே துப்பிட்டேன். இப்படி இப்படி துப்பிட்டீங்க சார். இல்லை சார் செகண்ட் டேக்கெல்லாம் எனக்கு ஒரே டேக்காக ஓகே பண்ணது. பர்ஃபெக்ட் இப்படி நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும், நீங்கள் ஒன்றா பண்ணுறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அமையலை, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் டப்பிங்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த யூனிட்லேருந்து கூப்பிட்டு, சார் ஒரே ஒரு சீன் டப்பிங் இருக்கேன், அவர் வந்து அடுப்பு பற்ற வைக்கும்போது உங்களோட வாய்ஸ் வரணும் அது மேலே அப்படின்னா. வரேன் என்னென்ன போனேன். லிபர்ட்டிக்கிட்ட ஏதோ டப்பிங் தேட்டர் போன போது, சார் ரஜினி சார் பேசிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுக்கோ அப்படின்னார். சார் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார், உங்களை வந்தால் வர சொன்னார் பண்ணிட்டேன்னு போனால் ரஜினி பேசியிருந்தார். சுப்படி வாங்குவோம் என்ன அப்படின்னு. இல்லை சார் இதோட டப்பிங் இருக்குது. அப்படியா, கொஞ்சம் இருப்பாப்பா, என் சீனை கட் பண்ணுப்பா, அவர் சீனை போடுப்பா, நான் சீனை நான் பார்த்துக்கணும் அப்படின்னார். உடனே டப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ரஜினி சாருக்கு. பட்ட ஒரு ரியல் ஹார்ட்டட் நல்ல ஒரு மனுஷன்னா ரஜினி தான். ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரி சார். அமெரிக்கா ஒரு 5 வாட்டி போயிருக்கோம். எல்லாம் மகேந்திர உபயம் தான். ட்ராமாக்கோசரம் எல்லோரும் அஷின் போனான். அவனுக்கு தான் மட்டும் என்ஜாய் பண்ணால் போகிறது, தன் ட்ரூப்பில் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், எல்லாரும் அஷின் போனான். அமெரிக்கா ஒரு 5 டைம்ஸு, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் 10 வாட்டி, மலேசியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நைரோபியில் எங்கள் அண்ணா பையன் இருக்கான் கென்யாவில், அவன் அரேஞ்ச் பண்ணியிருந்தான், அங்கே போய்ட்டு வந்தோம். மசாய் மாரான்னு ஒரு அனிமல்ஸ் இந்த ஜூ மாதிரி இது இருக்குது, லைவாக பார்க்கலாம் அனிமல்ஸை, அந்த ஏரியாவுக்கு போனோம். அங்கே காட்டேஜெலாம் வித்தியாசமாக இருந்தது. அந்த காட்டேஜஸில் கிளாத்லேயே இருந்தது, அது உள்ளே பெட்டு டாய்லெட் எல்லாமே ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்கும் போய்ட்டு வந்தோம். எல்லாம் ஃபேமஸ் தாங்க. ஒரு குரு ஒஜி மேத்ரா தான். எஸ், இது கேட்குறது கரெக்ட் கொஷன். உண்மையிலேயே உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஃபைனான்ஷியல் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, டைட் ரோட்டில் தான் வாக் பண்ணுறேன் நான். இருந்தாலும் என் பிள்ளையார் ஏதோ ஒன்று அப்பப்போ சுற்றி இருக்கிறவெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது பெரிய பாடுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் போகிறோம், மற்றபடி சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்பப்போ இருக்கணும் ட்ராமா, அப்படி போயிட்டு வருவோம். வீட்டு வேலை பாதி வேலை நான் செய்வேன், பாதி வேலை என் ஒய்ஃப் செய்வேன். அதிலே போது போவேன். காத்தால கோயிலுக்கு போய்ட்டு வருவேன். எனக்கு ஒன்றும் பெருசாக இது ஒரு பெரிய பாடனாக தெரில. இப்போ நான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது லைஃப் எனக்கு. ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ். இப்போ கூட நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறதில்லை. மாதத்தில் ஒரு வாட்டி கபாலி கோயிலுக்கு போயிட்டு கற்பாம்பாள் கபாலீஸ்வரருக்கு அர்ச்சனைப்பட்டு வந்துடுவேன். அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கேயும் போய்ட்டு வருவேன். திருப்பதிக்கு அடிக்கடி போவேன். சமயபுரம், திருச்சி, கும்பகோணம் எனக்கு பிடிச்ச ஊர். எவ்வளோ கோயில் எனக்கு ரொம்ப. இன்ஃபேக்ட்டு காசிலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது எனக்கு. கும்பகோணம் எத்தனை வாட்டி போக சொன்னாலும் போவேன். அவ்வளோ பிடிச்ச ஒரு கும்பகோணம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி. நம்ம தமிழ்நாடு மாதிரி வரவே வராது. கோயில்னால் நம்ம தமிழ்நாடு தான், ஆன்மீகம் தமிழ்நாடு தான். ஆமாம், அந்த அனுபவம் உண்டு. இன்ஃபேக்ட்டு நான் டிவியில் கூட அந்த லால் லஹடி, அப்புறம் இங்கே காமெடியெலாம் பார்த்தா என்ன அறியாமல் சிரிப்பு வந்துடும். எஸ்பெஷலி டைலாக் காமெடியை விட ஸ்லாப்ஸ்டிக் காமெடியெலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யாராக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பிடிச்சிருந்து நான் ரொம்ப வாய் விட்டு சிரிப்பேன். சிரிக்க முடியாமல் கூட கஷ்டப்பட்டுருக்கேன். லால் லஹடி ஒரு படத்தில் அந்த செமெண்ட் வைக்கிற அந்த இது செமெண்டி மாதிரி இருக்கும், 2 பேர் இந்த பக்கம் ஆடிட்டு பார்க்க, சிரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். எங்கள் ட்ராமாலேயே நிறைய இன்சிடென்ட்ஸு சிரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ பாவம் பரதாட்சின்னு ஒரு ட்ராமா, அதில் வந்து டாக்டராக வருவான் என் ஃப்ரெண்டு சிவகுமார். வைத்தியம் பார்த்து, பரத்வாஜ் உங்கள் பிளட்டில் கேன்சர் கலந்துருக்குன்னு சொல்லணும். அவன் மகேந்திரா என்ன பண்ணான், இந்த டைலாக் சொல்லும்போது கொஞ்சம் தமிழ் படித்து சொல்லிட்டா அப்படின்னா ஆரம்பித்தான். பரத்வாஜ் உங்கள் பிளட்டில் ரத்தம் கலந்துருக்குன்னா ஸ்க்ரீனை போட்டோம். நாங்கள் எனக்கு சிரிக்க முடியல, அந்தளவு சிரிப்பு, என்ன பண்ண முடியாது சீன். அப்புறம் ஸ்க்ரீனை போட்டு வேறு மாதிரி ஆரம்பித்தான்.
வேலையை பற்றி கேட்டால முக்கியமான கேள்வி. நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிஏ முடிச்சுட்டு 72 ஏப்ரலில் முடித்தேன். 74 வரைக்கும் வேலை இல்லை. எனக்கு அவன் பெரிய கவலை நடாது. இந்த ஹைட்டை வச்சுன்னு யார் வேலை கொடுப்பா, என்ன வேலை செய்ய போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், பெரிய பிரமிப்பாக இருந்தது. ஜிபிஓ எதிர்க்க எல்ஃபோர்ஜுன்ற அப்போ வந்து எல்லூர் இன்ஜினியரிங் கம்பெனி சந்திரியன் கோல்டு இருக்குது, கிரீஸ் காட்டன் பக்கத்தில் சைலண்ட் பீச்சில். அங்கே தான் போனேன். பொண்ணு உட்காந்து அவர் வந்தார். ஹரிகரன் ஒருத்தர் கேஷியராக இருந்தார். அப்பா நம்ம பையன் நீ எடுத்துக்கோ, அவனுக்கு வேலையெல்லாம் கற்றுக்கொடு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்பளம் 150 ரூபா போட்டு கொடுத்தார். அந்த ஹரிகரன் 6 மந்த்ஸாக இருந்தார். பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதுலேருந்து ரிட்டையர் ஆன வரைக்கும் கேஷியர். ஆனால் சப்சிக்வெண்ட் ப்ரமோஷன் கிடச்சிது. ஆனால் கேஷியர்லேருந்து நான் மாற்றவே இல்லை. ஃபுல்லாகவே கேஷியராகவே இருந்தேன். அந்த வெங்கட்ராமன் பற்றி சொல்லணும் உங்களுக்கு. அப்போது வந்து அடிக்கடி ட்ராமா இருக்கும் எனக்கு. சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே லேட்டானால் லீவு. அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். போயிட்டு வாயம்மா, போயிட்டு வாங்க பாருங்கள் வெங்கட்ராமன். நான் எவ்வளோ லீவ் எடுத்துருப்பேன் தெரியுமா. சினிமா நிறைய பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் சார். இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஏதோ ட்ராமாவே ஏற்கனவே அடிக்கடி லீவு, ஏதோ லிமிட்டடாக சினிமா பண்ணேன். இதுக்கு மேலே ஆசைப்பட்டு சினிமா பண்ண யார் ஆஃபீஸ் யார் கவனிக்கிறது? என்ன தான் சினிமா ட்ராமா பண்ணாலும் நம்ம லைஃப் ரன் ஆகுது ஆஃபீஸ் தானே. ஆஃபீஸ் போட்டு கொடுக்குற பைசாவில் தான் நம்ம வாழ்க்கை நடக்கிறது. அது எப்படி மறக்க முடியும்? அதனால் ஆஃபீஸ் நான் ரெகுலராக போயிட்டுருந்தேன். அப்புறம் அவர் வெங்கட்ராமன் காலப்புறம் வசந்த் ஸ்ரீகாந்த் சேர்மனாக இருந்தார். ஒன்றுமே சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு சலுகை எங்கேயாவது கிடைக்கும். அதனால தான் நிறைய படங்கள் நான் ஒத்துக்கலை. இது ஓரளவுக்கு இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது திருப்பி படத்துக்கு போய் அவங்களுக்கு அது வேறு லீவ் போட்டால் சரியாக வராதுன்னா படம் ரொம்ப ஒத்துக்கலை. அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஆஃபீஸ். அதனால எல்ஃபோர்ஜி என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஒன்றே ஒன்று, என் லைஃப்பில் எல்லாம் ஒன்று தான் சார். ஒரே ட்ரூப் யுஏஏ, ஒரே கம்பெனி எல்ஃபோர்ஜ், ஒரே ஒய்ஃப் உமா, அவ்வளோதான். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.